ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பாண்டுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபூசன் கவுண்டி அங்கே தான் இருக்குது. இதுதான் வந்து எங்களோட ஃபேமிலி ஹோம் இருக்கிற வில்லேஜு. அதாவது இங்கேருந்து வந்து எங்கள் வீட்டுக்கு போகணுன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகணும். இது வந்து நாங்கள் ஏன் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா, என் ஹஸ்பண்டோட மாமா வந்து நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னதுனால லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் லஞ்சுக்கு போகலான்னு கிளம்பி வந்திருக்கோம். எங்கள் அத்தை என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வந்து லேட்டாக கிளம்பி போகணும், கரெக்டாக லஞ்சுக்கு போக வேண்டாம், பக்கத்தில் வந்து லோட்டஸ் பாண்ட் இருக்குது மாமா வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம முன்னாடியே போயிட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்போ லோட்டஸ் பாண்டை சுற்றிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து அந்த வாய்க்கால் ஃபுல்லாகவே வந்து லோட்டஸ் பாண்ட், அந்த லோட்டஸ் செடி தான் நிறைய இருக்குது. இங்கே கிளியராக தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து நல்லா கிளியராக தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாமரை நிறைய இருந்தது. இந்த வாய்க்காலில் வந்து நம்மளுக்கு ரைடிங் போடுறதுக்கு அலௌடு கிடையாது. இங்கே வந்து சைனாவில் வந்து நிறைய மோஸ்ட்லி வந்து ரைடிங் போகிற மாதிரி தான் வாய்க்கால் இருக்கும். ஆனால் இது வந்து லோட்டஸ் செடி ஃபுல்லாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம ரைடிங் போகிறதுக்கு அலௌடு கிடையாது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து டீ ஷாப் மாதிரி. இந்த சீனரியை வந்து உக்காந்துட்டு டீ குடிக்கணுங்கிறதுக்காகவே சைட்லையெல்லாம் பாருங்கள் சேர் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே என்ன ஒரு பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பீப்புளும் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 75% வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அதுவும் பெரியவங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாத அவங்க ஒரு கல்ச்சராகவே வச்சுருக்காங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு யாராச்சும் பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம பீப்புளுக்கு, அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து சிகரெட் ஆஃபர் பண்ணுவாங்க. உமன்ஸுக்கு கிடையாது, மென்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சிகரெட் ஆஃபர் பண்ணுவாங்க. அது வந்து இங்கே ஒரு கல்ச்சர். அது நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அவங்கள மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது என்ன ஒரு மதிப்புன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்களேன், தாமரை தெரியுதா? இடையில வேற நம்ம அந்த பக்கம் போகணுன்னாலும் இந்த மாதிரி பிரிட்ஜு நிறைய இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த பிரிட்ஜு கொண்டு எல்லாமே வந்து இந்த ஏன்ஷியன் டைமில் கட்டின மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாத இங்கே பவிலியன் மாதிரி இருந்தது. எப்படின்னா, நம்ம சைனீஸ் ட்ராமாலெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, ராயல் பீப்புளெலாம் வந்து குளம் இருக்கும், அதுக்கு இடையில வந்து ஒரு பவிலியன் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து டீ குடிச்சிட்டு கேம் விளையாடுற மாதிரியெல்லாம் காட்டியிருப்பாங்க. சேம் அது மாதிரி இங்கேயும் இருந்தது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா என்ன சொன்னார்னா, மேலே ஒரு டெம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் இது நிறைய ஸ்டெப்ஸ் ஏறிட்டே இருந்தோம். என்னால் வந்து ஐயோ ஏப்பா படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, நம்மளுக்கெல்லாம் வந்து மூச்சு வாங்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கே வந்து நான் வண்டி எடுத்துகிட்டு தான் போவேன். என்ன போய் இவ்வளோலாம் நடக்க வைக்கிறீங்க அப்படின்னு தோணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி பீப்புள் பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணுன்னா வந்து வண்டியிலலாம் போகிறதில்ல, நடந்து தான் போகிறாங்க. இங்கேன்ட்டு இல்லை, மேக்ஸிமம் நிறைய கண்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா வாக்கிங் தான் வந்து ரொம்ப பண்ணுறாங்க. ஆனால் நம்மளாலலாம் அது பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலருக்கு பின்னாடி ஒரு ஆர்ச் மாதிரி பெரிய பில்டிங் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இது டெம்பிள்னு சொன்னாங்க. என்னடா இது கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி ஒரு வேளை நம்ம வர்றதுனால சிறப்பு விருந்தினர்னு சொல்லி இது கூட்டம் இல்லாத இருக்குது என்னமோ அப்படின்னு நினச்சோம். அப்புறம்தான் தெரிஞ்சுது, இன்றைக்கி வந்து ஏதோ அங்கே வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலாக சம்திங் என்னவோமா, அதனால் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ளே போகிறதுக்கு இன்றைக்கி அலௌடு இல்லை. ஸோ நாங்கள் அதனால் இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டோம். ஆனால் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவ்வளோ தூரம் மாங்குன்னு கூட்டிகிட்டு வந்து எங்கப்பா கோயிலை காட்ட மாட்டேங்கிறீங்க, இதுக்கான இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அத்தையெல்லாம் இடுப்புலேயே கை வச்சுட்டாங்க, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. சோளமுத்தா போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கொயர்னு. அவ்வளோதான், நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கேயும் நிறைய ஃபுட்டு ஸ்டாலெல்லாம் இருந்தது. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் பில்டிங் எல்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குன்ட்டு. இது எல்லாமே நம்ம அந்த சைனீஸ் ட்ராமாவில் பார்ப்போம்ல, சேம் அந்த அந்த இதை கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு வராங்க இவங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னால இந்த பவிலியன் நல்லா இருக்கு பாருங்க. இப்போ மறுபடியும் ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொல்லிட்டேன் ஓப்பன் ஆகிருக்குதா இல்லையான்னு தயவு செஞ்சு கீழேயே பார்த்துட்டு கூட்டிகிட்டு போங்க, என்னால் மேலே ஏறிட்டெல்லாம் மறுபடியும் அங்கே ஒன்றும் இல்லைன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை இது வந்து எப்பயும் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. நான் கூட உள்ளெல்லாம் போனால் வந்து பே பண்ணிட்டு தான் உள்ளே போகணும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒரு சில டேஸில் மட்டும்தான் இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் போல். ஆனால் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு வந்து அங்கே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இதை பார்க்குறப்ப எனக்கு அப்படியே நம்ம சைனீஸ் ட்ராமாக்குள்ளே நடந்து போனால் எப்படி இருக்கும் சேம் அதே ஃபீல் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா இதெல்லாமே நான் வந்து சைனீஸ் ட்ராமாவில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த லேண்டன் மாதிரி தொங்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது இந்த வே எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டோட்டலாக சைனீஸ் ட்ராமாவே தான். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதுவும் வந்து ஒரு டெம்பிள் மாதிரி தான் சொன்னாங்க. மேலெல்லாம் பாருங்களேன், கலர் கலராக வந்து லேண்டன்ஸ் தொங்க விட்டுருக்காங்க. இது நைட் டைமில் இது வந்தால் லைட் எரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் பகல் டைமில் போனங்காட்டியும் எனக்கு அந்த குடுப்பனை இல்லை பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து இன்றைக்கி கூட்டமே இல்லைப்பா. நாங்கள் வீக்கெண்டில் போகலை, நாங்கள் வீக் டேஸில் தான் போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக நானும் துணியும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கலர் கலராக இருக்கிற மாதிரி தான் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தேன். சேம் அதுக்கு மேட்சான மாதிரியே இருக்குது, ஒரே வைப்பு. சைனீஸ் ஆர்கிடெக்ட் இருக்கிற ஒரு பிளேஸ், அதாவது ஆன்ஷியன் பிளேஸு. ஆனால் இதுக்கு இடையில இந்த ஒரு பெரிய டால் கிளாக் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ வெஸ்டர்னை சேர்ந்த மாதிரி இருக்குது. இது சைனீஸ், அது வெஸ்டர்ன். அது என்ன ஒரு கதைன்னு எனக்கு தெரில. இங்கே பாருங்க, தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அந்த லேண்டன்ஸ் எல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். சரி டைம் ஆச்சு போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா வந்து அங்கே உள்ளுக்குள்ளே போய் சுற்றி பார்க்குற அளவுக்கு டைம் வேறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் வேறு மாமா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இங்கே தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்களேன், இந்த வியூ, இந்த சிட்டியோட வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் மாடர்ன் சிட்டி மாதிரி இல்லை, ஒரு அளவுக்கு ஏன்ஷியன் சிட்டி மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. ஏன்னா அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப மாடர்ன்லாம் கிடையாது இங்கே. அவ்வளோதான், கீழே வந்துட்டோம். இங்கே இந்த கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருந்துச்சு. நம்ம ஊரில் எல்லாம் அந்த கடைவீதி மாதிரி இருக்கும் தெரியுங்களா, சேம் அதே மாதிரி நிறைய கடைவீதி இங்கே இருந்துச்சு. எல்லாருமே வெளியில் நின்றுட்டு வாங்க வாங்க எங்கள் கடைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க லாங்குவேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் பாருங்களேன், ட்ரெஸ் எல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வேறு என்ன தான் நமக்கு ட்ரெஸ்ஸு வந்து கபோர்டு ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு புதுசாக ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தேவையா, அப்போ நம்மளே சோறுதுங்க போகிறோம், நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லா விதமான ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்குது. ஆனால் வந்து நான் இன்னும் ட்ரெஸ் மார்க்கெட்டுக்கு போனதில்லை. ஏன்னா வந்து இங்கெல்லாம் சைனாவில் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்புன்னு சொல்லி சொன்னாங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக வந்து சைனா ட்ரெஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ நாங்கள் வந்து கேப் புக் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இங்கேயே வந்து நிறைய கேபெல்லாம் வந்து நிற்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேபு பார்த்துட்ருக்கோம்.
நாங்கள் வந்து கேபு புக் பண்ணுறதுக்காக வந்து மேலே போகணும். அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்களா பஸ் எல்லாம் போகிறது தெரியும் பார்த்தீங்களா, அங்கே தான் போய் கேப் ஏறணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்கள் மாமா உடனே இந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு நின்று படிக்கிறேன்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தார். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சுற்றி காட்டுறேன். அன்டில் தென் நான் உங்கள் இந்து. பை.